ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி 38 இன்ச்சு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ப்ளவுஸு ஃபஸ்ட்டு லைனிங் துணியை எடுத்துக்கிடலாம். லைனிங் துணியை எடுத்து நீட்டாக போல்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனிங் துணியை இறக்கத்துக்கு தேவையான அளவுக்கு கனெக்ட் பண்ணி கரெக்டாக கரைப்பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம கரெக்டாக மெயின் பீஸ் துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு போல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 38 இன்ச்சு உடம்புள்ள துணியை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸோட முன் கழுத்து பகுதியில் நம்ம ஹூக்கை லாக் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் உள்ள ஆம்கோல் அளவுலேருந்து மறுபக்கம் உள்ள ஆம்கோல் வரைக்கும் அளக்கும்போது நமக்கு உடம்போட அளவு மொத்த சுற்றளவு கிடைக்கும். இந்த மொத்த சுற்றளவும் 38 இன்ச்சு. அந்த 38 இன்ச்சுக்கு நம்ம எவ்வளோ தையல் தும்பு விடுறோன்னா 3 இன்ச்சு முன்பக்கம், 3 இன்ச்சு பின்பக்கம், 3 இன்ச்சு அளவு விட்டு நம்ம தையல் விடுறோம். பாருங்கள், 19 முன் துண்டு 19, பின் துண்டு 19 இன்ச்சு. அப்படி 38 இன்ச்சு உடம்புள்ள இந்த ப்ளவுஸுக்கு முன்பக்கம் 3 இன்ச்சு பின்பக்கம் 3 இன்ச்சு, அப்போ 22 இன்ச்சு முன் துண்டு 22, பின் துண்டு 22. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிடலாம். இந்த இறக்கம் நம்ம எப்படி எடுக்கணும்னா அளவு ப்ளவுஸோட ஷோல்டர் அளவுலேருந்து கரெக்டாக நம்ம இந்த இடுப்பு கீழ் சுற்றளவு வர டேப் வச்சு நீட்டாக அளந்தால் போதும் நமக்கு இந்த ப்ளவுஸுக்கான இறக்கம் கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட இறக்கம் 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சு கூடால ஒரு 1.5 இன்ச்சு வைக்கணும் தையலுக்கு. ஆனால் இந்த அளவு ப்ளவுஸு தைக்க தந்தவங்க, இந்த துணி தைக்க தந்தவங்க அளவு ப்ளவுஸை விடவும் 1 இன்ச்சு கூடுதல் போட சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒரு அளவு 14.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 13.5 இன்ச்சு தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது. ஆனால் 14.5 இன்ச்சு வச்சு தையல் தும்புக்கு 1.5 வச்சு முன் துண்டு 16, பின் துண்டு 16 அப்படிங்கிற அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நீட்டாக லைனிங் துணியையும் மெயின் பீஸ் துணியையும் நீட்டாக போல்டிங் பண்ணி 4ஆக மடக்கி போட்டிருக்கிறோம். முன் துண்டு 2, பின் துண்டு 2. லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்தே நம்ம மடக்கி போட்டிருக்கோம். இறக்கம் போக மீதி துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இறக்கம் கட் பண்ண பிறகு பாருங்கள், இந்த வெட்டு பகுதி துணியை வெட்டு பகுதியிலே வைக்கணும். லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் ஒரே பகுதியில் போல்டிங் பகுதியும் வெட்டு பகுதி ஆம்கோல் பக்கம் வரும்படியாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அடுத்து ஃபஸ்ட்டில் கழுத்தோட சுற்றளவு குறிச்சிக்கிடுவோம் 2.25 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் அளவு 5 வச்சுருக்கோம். இந்த ஷோல்டர் 3.5 வச்ச இடத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு ஆம்கோல் அளவு மடக்கி நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவும் 38 இன்ச்சு அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த ஆம்கோல் இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு 5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், முன் கப் ஷேப்பு நம்ம முன் துண்டு இறக்கம் அளந்ததில் கப் ஷேப்பு 12 இன்ச்சு நம்ம இப்போ எடுத்துருக்கோம். 11 இன்ச்சு கப்பளவுக்கு 1 இன்ச்சு கூட வச்சு 12 இன்ச்சு எடுத்து நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இடுப்பு ஜாயின் பண்ணக்கூடிய பக்கம் 2 இன்ச்சு, இந்த 12 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஓப்பன் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். மேலே அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவில் கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கிடுவோம். சென்டர் மார்க் பண்ணி ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடுப்பு சைடில் 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிடலாம். உடம்பு சென்டர் பகுதியிலேருந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் ஒரு அரை வட்டத்தில் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கழுத்து வட்ட கழுத்து தான், அதனால் முன் கழுத்துக்கு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் வரைகிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி, இந்த ஜாயின் பண்ணி மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் முன் கைக்குழி பின் கைக்குழியை விடவும் அரை இன்ச்சு கொஞ்சம் குளிஞ்சு வரும்படியாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடணும்.
பாருங்கள். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி கட் பண்ணிக்கிடலாம். கழுத்து சுற்றளவில் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதி கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கப் ஷேப்பு எவ்வளோ ரவுண்டாக நீட்டாக நம்ம கட் பண்ணுறோன்னு பாருங்கள். அளவு வந்து மாற்றியெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. எந்த இதுக்கு எந்த அளவு வச்சா நம்ம நீட்டாக வருமோ அதே மாதிரி நம்ம அளவு வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே அளவு இந்த கப் ஷேப்பெல்லாம் வராது. ஒவ்வொரு அளவையும் பொறுத்து இருக்கும். அதனால் நம்ம எப்போனாலும் கப் ஷேப் தைக்கும்போது இந்த கப்பை அளந்து தான் தைக்கணும். அடுத்தது பின்கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள். முன் கைக்குழி ஃபஸ்ட்டில் நம்ம முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் சேர்த்தே கட் பண்ணோம். அடுத்ததாக முன் கைக்குழி மட்டும் நம்ம குளித்து கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பின் கழுத்து இறக்கத்துலேருந்து 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சு நீட்டாக கழுத்து பின்கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப்பு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு துணியை மடக்கி லைனிங் துணி மட்டும் மடக்கி 1 இன்ச்சு அளவு எடுத்து அந்த 3.5ல் 1 இன்ச்சு எடுத்து 2.5 இன்ச்சு உயரத்துக்கு மெயின் டாட் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைட்லேருந்து நேர் பாதி அளவெடுத்து 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் சைட் டாட்டோட நீளம் வந்து 2 இன்ச்சு. அடுத்தது இந்த மெயின் டாட்டில் இருந்து நம்ம சென்டர் பகுதியில் நேர் ஒரு போல்டிங் பண்ணும்போது ஆம்கோல் சைடு ஒரு அளவு கிடைக்கும். அதுதான் நம்ம ஆம்கோல் டாட்டுக்கு மார்க் பண்ணக்கூடிய இடம். இந்த ஆம்கோல் டாட்டை நம்ம ஆம்கோல் சைட்லேருந்து தொடங்கி பாருங்கள் ஓப்பன் சைடில் உள்ள டாட்டுக்கு நேர் கொண்டு முடிக்கணும். இப்போ நம்ம 3 பாயிண்ட்டுமே மார்க் பண்ணி நீட்டாக ஷேப் எடுத்தாச்சு. இப்படி நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது இந்த கப் ஷேப்பு ரொம்ப டஃப்பாக நீட்டாக இருக்கும். பாருங்கள். இப்போ இந்த மெயின் டாட்டு, ஓப்பன் சைடு டாட்டு, ஆம்கோல் டாட்டு எல்லாம் நீட்டாக நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ப்ளவுஸில் நம்ம அடுத்ததாக நம்ம கட் பண்ண போகிறது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டி துணியை எடுத்து நம்ம மெயின் பீஸு டாட் வந்து எப்படி மெயின் டாட்டுக்கு எவ்வளவு மார்க் பண்ணி வச்சுருக்குறோமோ அதே மாதிரி இந்த பட்டியை மடக்கி நீட்டாக 2 இன்ச்சுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், இந்த 2 இன்ச்சு மெயின் டாட் பிடிக்கிறதுக்கூடிய இடமும் இந்த பட்டியும் கரெக்டாக வரும். நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பட்டியை கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஆம்கோல் சைடில் முன் கைக்குழி பின் கைக்குழி வெட்டின துணியை எடுத்துக்கிடலாம். எடுத்து ஒரு 3.5 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கிடுவோம். இதுதான் ஓப்பன் பீஸ் துணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கை நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த கையோட அளவு 12.5 இன்ச்சு மொத்த கை சுற்றளவு. கை நீளம் 5 இன்ச்சு. பாருங்கள். லைனிங் துணியை மெயின் பீஸையும் சேர்த்து ஃபோல்டிங் பண்ணிக்கிடுவோம். இந்த 6.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து நேர் பாதியாக மடக்கி போட்டுக்கிடுவோம். 12.5 இன்ச்சு கை சுற்றளவை 6.25க்கு மடக்கி போட்டிருக்கோம். அடுத்தது மடக்கி போட்ட துணிக்கு நம்ம தேவையான அளவு தையல் தும்பு போட்டுக்கிடலாம். பாருங்கள். 6.25 கூடால நான் ஒரு 1.5 இன்ச்சு 6.25 இன்ச்சு வச்சுருக்கேன் கை சுற்றளவு. கை நீளம் 5 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சுக்கு தேவையான அளவை நம்ம வந்து ஒரு 6.5 இன்ச்சு கை நீளம் வச்சுருக்கோம். தையல் தும்பு விடுறதுக்கும் கையோட எட்ஜில் நம்ம தைக்கிறதுக்கும் உள்ள அளவு. இப்போ மொத்தம் 6.5 இன்ச்சு கை நீளம். கை சுற்றளவு 7.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். கை மொத்த சுற்றளவு அப்படிங்கும்போது நமக்கு 15.5 இன்ச்சு வரும். ஆனால் நம்ம இப்போ போல்டிங் பண்ணியிருக்கனால 7.25 இன்ச்சு. நமக்கு தேவையான அளவு 6.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கைக்கு தையல் தும்பு விட்டுருக்கோம். அடுத்ததாக இந்த ஆம்கோல் பகுதி வெட்டு சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கை சுற்றளவில் பாதி 6.25ல் பாதி 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சை ஒரு கோடம் மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு மார்க் பண்ண இடத்துக்கும் ஷோல்டருக்கும் இடையில் ஒரு மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக நம்ம வந்து வரைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள். கை கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம் 5.25 இன்ச்சு. அதுக்கு தையல் தும்பு தேவையான அளவும் நம்ம
கட் பண்ணி இடம் விட்டாச்சு. அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி சேர்த்து வெட்டின பிறகு முன் கைக்குழி மட்டும் ஒரு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் குளித்து வெட்டிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ சூப்பராக முன் கைக்குழி பின் கைக்குழி கை சுற்றளவும் கை நீளம் எல்லாமே கை கீழ் சுற்றளவு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கை கட் பண்ணுவீங்களா இல்லைன்னா வேறு மாதிரி கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முன் கப் ஷேப்பு இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பீஸு எல்லாமே கட் பண்ணியாச்சு. கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணலை. கழுத்து பீஸுக்கு நம்ம கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ப்ளவுஸுக்கு மாடல் கழுத்து வைக்கிறதுனால அதனால தான் கட் பண்ணலை. பாருங்கள், சூப்பராக கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது கப் ஷேப்பு, முன் கப் ஷேப்பு, பின் கழுத்து, முன் கழுத்து, அடுத்ததாக பட்டி, இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய காலர் பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பீஸு எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக நம்ம கட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.